வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. போற போக பார்த்தாலாம் அந்திச்சு பூடானுங்க போலுதே. யோ எங்க சாமிங்க? உங்க கூட தாண்டா நானும் இருக்கேன், எனக்கு மட்டும் எப்பரா தெரியும்? ஓம் போடே அப்படி போடே, 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 ஓம் போடே போடே, ஓம் போடே அப்படி போடே, ஓம் போடே ஓம் போடே, ஓம் போடே அப்படி போடே, ஓம் போடே அப்படி போடே, ஓம் போடே அப்படி போடே, ஓம் போடே அப்படி போடே. உட்காருங்க, சாமி உட்காருங்க, உட்காருங்க. நைட்டு சாமிக்கு அருள் வந்துருச்சு. பக்தர்கள்லாம் ஒவ்வொருத்தரா வந்து அவங்கவுங்க குறைகளை சொல்லுங்க, சாமி தீர்த்து வைப்பாரு. வாப்பா, வா வா சாமி, வா, மெதுவா உட்காரு. உனக்கு என்னப்பா குறை? கண்ணு தெரியல சாமி. எவ்வளவு நாளா? அதை ஏன் கேக்குறீங்க? அப்படித்தான் கேட்பேன், சொல்லு. 10 வருஷமா கண்ணு தெரியல சாமி. ஐயோ, உங்ககிட்ட வந்தா குருடன் பாக்குறான், செவிடன் கேக்குறேன்னு எல்லாரும் சொல்றாங்க. இன்னும் ஒரு வாரத்துல என் கண்ணை சரி பண்ணுங்க சாமி. அது என்ன ஒரு வாரம் கணக்கு? எங்க ஊர் தியேட்டர்ல சகிலா படம் ஓடுது, இன்னும் ஒரு வாரம் தான் ஓடுமா. அதுக்குள்ள என் கண்ணை ரெடி பண்ணுங்க சாமி. ரெடி பண்றதுக்கு கண்ணு என்ன ரெடியாவா? ஒரு வாரம் என்ன ஒரு வாரம்? ஒரே நிமிஷத்துல கண்ணை ரெடி பண்றேன் பாரு. எப்படி கண்ண முடிக்கும்? சிஷ்யா கண்ணு மேல கைவி. புட்டாலக்கிடி கிரிகிரி, ஓம். உளுந்தூர்பேட்டை வடகிரி, ஓம். ஊற வச்ச ஜாங்கிரி, ஓம். கண்ணத்தலடா போக்கிரி. சாமி, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது சாமி. கண்ணு திறந்தா கண்ணு தெரியதாண்டா செய்யும் சாமி. பார்த்தீர்களா பக்தர்களே, நைட்டு சாமியோட மகிமைய. ஐயோ சாமி, 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 என் கண்ணு தெரிஞ்சதுக்காக உங்களுக்கு என்ன காணிக்கை செய்யணும் சாமி? காணிக்கையா? நீ காசு பணம் எல்லாம் ஒண்ணு தர வேண்டாம்ப்பா. பின்ன அம்பாளுக்கு ஒரு அம்பரல்லா கொடுத்துரு. அம்பர்லா 50 ரூபா தானே கூட, அதை நான் வாங்கி கொடுத்துறேன். தம்பி 50 ரூபாய் கொடையெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். பின்ன 50 பவுன்ல கொடை செஞ்சு கொடு. 50 பவுன்? சரி, ஓகே, நான் வாங்கி கொடுத்துறேன். எப்படி நம்ம நடிப்பு பரவாயில்லையா? இந்த வருஷம் ஆஸ்காரோட உனக்கு மட்டும் தான்டா. பேசுனபடி பணத்தை கொடுத்தீங்கன்னா போயிட்டே இருப்பேன். டேய், கலெக்ஷன் ஆன ஒண்ணு தரேன், கம்முன்னு வெளியே போய் நில்லுப்போ. என்ன திடீர்னு இப்படி பண்ற? டேய், என்ன இது பாரு, உண்மையிலேயே கண்ணை குத்தி குருடாகிரும் போடா. நைட்டு சாமியாரோட அருளால உனக்கு 2 கண்ணு வந்துருச்சு. போய் இந்த 2 கண்ணையும் வச்சு புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க போ. நல்லா இருக்கணும் சாமி, நல்லா இருக்கணும். இதுக்கு தான் ஓவரா டம் அடிக்காத, கேட்டியா? ஓகே, அடுத்தது கூப்பிடு. வாமா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. என்னம்மா குறை? கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. சரி, இன்னும் குழந்தையே பிறக்கல. புருஷன் எங்க இருக்காரு? துபாயில இருக்காரு. ஏன் அங்க இருக்காரு? ஒருவேளை இது மூஞ்சி பார்க்க பிடிக்கலையேனுமா? ஐயா, ரொம்ப தூரத்துல இருக்காரு. அதான் அவரை இங்க வர சொல்லுங்க. உங்க 2 பேருக்கும் ஒரு லேகியம் தரேன். அத படுக்கிறதுக்கு முன்னாடி அந்த லேகியத்தை சாப்பிட்டு தூங்கிடுங்க. 10 மாசத்துல பாருங்க குழந்தை பிறக்கும். 10 மாசம் அப்படி தூங்கிட்டே வரப்பாங்க? 10 மாசம் நான் வெயிட் பண்ணணுமா? பக்கத்து ஊர்ல செருப்பு சாமியார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் 10 நிமிஷத்துல குழந்தை கொடுக்குறாரு. நான் அவர்கிட்டயே போறேன். செருப்பு சாமியாரா? இந்தா நிலுமா. அந்த செருப்பு சாமியார் 10 நிமிஷத்துல உனக்கு புள்ள தரான்னா, நான் 10 செகண்ட்ல 10 வயசு பையனை தருவேன். தம்பி எழுந்திருப்பா. இவன் தான். இதுவா 10 வயசு பையன்? ஆமா. இவ்வளவு உயரமா இருக்கு? அது ஒண்ணுமில்ல, சின்ன வயசுல அவங்க அப்பா காலு கீழே யூரியா போட்டு தண்ணி ஊத்தி நடு வளர்த்து விட்டாரு. இவனை தத்து எடுத்துக்கோ. நான் தத்து எடுக்க மாட்டேன், பெத்து தான் எடுப்பேன். சாமியார் கிட்ட தத்து பெத்துன்னு உளரக்கூடாது. அப்புறம் மொத்தம் நீ செத்து போயிருவ. உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் அந்த செருப்பு சாமியார்ட்டே போறேன். யாரு அது செருப்பு சாமியாரு? நமக்கு போட்டியா வந்திருக்கானே. சீடா, குருவே, வழக்கத்தை விட நமது ஆசிரமத்தில் கும்பல் அதிகமாக இருக்கிறதே. குருவே, சீடா, குருவே, நீங்க செருப்பு சாமி ஆன பிறகு உலகமெல்லாம் உங்க புகழ் பரவி இருக்கு குருவே. உங்ககிட்ட செருப்பால அடி வாங்கினா கஷ்டமெல்லாம் தீருது, குஷ்டமெல்லாம் குணமாகுதுன்னு மக்கள் நம்புறாங்க குருவே, மக்கள் நம்புறாங்க.
அதனால தான் உங்ககிட்ட செருப்பால் அடி வாங்க ஆஸ்திரேலியா, ஜப்பான் இன்னும் பல பல நாடுகள்ல இருந்து இறக்குமதி ஆகி அலமோதுது குருவே, அலமோதுது குருவே. சீடா குருவே, கேவலம் இந்த பழம் செருப்புக்கு இவ்வளவு மரியாதையா? சீடா, செருப்பால் அடி வாங்க வரிசையாக வர சொல். செருப்பால் அடி வாங்க ஒவ்வொருத்தரும் வாங்க. பயமாக இருக்கு. என்னை காப்பாத்துங்க. வந்து விட்டார்களே. சீடா, குருவே. ஒவ்வொருத்தரையா வர சொல். பக்தா வா பக்தா. சாமி நான் தான் முதல்ல நிக்கிறேன் சாமி. பக்தா உன்னதான் பக்தா வா பக்தா. நான் தான் முதல்ல நிக்கிறேன், நல்லா பாருங்க சாமி. உன்னதான் பக்தா வா பக்தா. உன்னதான் சாமி சொல்லு. சாமி எனக்கு ரொம்ப வருஷமா இந்த காது கேட்கறது இல்ல சாமி. செருப்பால் அடிச்சு எப்படியாவது எனக்கு இந்த காதை கேட்க வைங்க சாமி. சரி சரி. கேக்குதா? கொய்யின்னு சத்தம் மட்டும் கேக்குது சாமி. அப்ப சீக்கிரம் கேட்டுரும். 100 ரூபாய் கொடுத்துட்டு போ. சாமி அப்படியே முதுகுலயும் ஒரு அடி அடிங்களே சாமி. ஏய், ஒரு அடிக்கு 100 ரூபாய். கண்ட கண்ட இடத்துல அடிச்சா பல 100 ரூபாய். யார் கொடுக்கறது? பல 100 ரூபாய் என்ன சாமி? ஆ. எங்க வேணாலும் அடிச்சுட்டு இந்த பிளாங்க் செக்கை ஃபில் அப் பண்ணிக்கங்க சாமி. சீடா, இத வச்சுக்க. இங்க அடிங்க சாமி. அடிக்கிறேன். இங்க அடிங்க சாமி. ஏய், நீயே அடி வாங்கினா போதுமா? நாங்கெல்லாம் அடி வாங்க வேணாமா? இப்ப நீ போகலன்னு வையன், ஏன் செருப்பாலே உன்னை அடிப்பேன். நாதாரி போய் தொலைவானா சாமி. என்னடிங்க சாமி? சீடுகளே, என்ன இது துப்பாக்கியோட வந்துகிட்டு இருக்காங்களே. குருவே, சென்ட்ரல் மினிஸ்டர் பாபு பஜ்ஜி வராரு. நமஸ்தே ஜி, நமஸ்தே. சாமியார் ஜி, உங்க அருமை பருப்பை பத்தி டெல்லி வரைக்கும் பேசுறாங்கோ. என்னையா இது பருப்பு கிருப்புங்கிறான்? மினிஸ்டர் ஜி, பருப்பு இல்ல செருப்பு. சர்பு சர்பாலே அடிங்க சாமி ஜி. 1 கிலோ வாங்கி தரேன். துணி தோப மினிஸ்டர் ஆச்சு பாக்குறேன். யோ சொல்லியா? ஒன்னும் விளங்கல குருஜி. சர்பாலே அடிங்கோ சாமி ஜி, நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். பிரைம் மினிஸ்டர் இந்த அடிக்கிறேன். அச்சா செருப்படி, நான் பிரைம் மினிஸ்டர் ஆவோ ஜி. கண்டிப்பா ஆயிடுவேன், கண்டிப்பா ஆயிடுவேன். சாமி ஜி, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணமா? அவன் சொல்ற மாதிரியே நடமாடும் போன மாதிரி நிக்கிறீங்க. பேசுறான் பாரு. இவன் பேசுற தமிழை கேட்கறத விட ஏன் செருப்பாலே என்ன அடிச்சுக்கலாம் போல இருக்கு. என்னையா சொல்ற? நை நை சாமி ஜி, உனக்கு கித்தனா ரூபியா வேணும்? ரூபா? பணம்? வேண்டவே வேண்டாம். நீ பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஒரு ஸ்டேட்டை மட்டும் எனக்கு எழுதி கொடுத்துரு. அரே, ஏக் ஸ்டேட் நை 3 ஸ்டேட் தரான். என்ன சொல்றான்? விளங்கல விளங்கல குருஜி. விளங்குனா நீ ஏன் அங்க நிக்கிற? சாமி ஜி, அந்த செருப்பா கொடுங்கோ. வீட்ல பொண்டாட்டி புள்ளைய அடிக்கிறான். பொண்டாட்டி புள்ளைய அடிக்கிறான். இத வச்சுதான் நான் புழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். விளையாடுறியா? மினிஸ்டர் ஆச்சுன்னு பாக்குறேன். செருப்பு எல்லாம் கொடுக்க முடியாது. போயா சாமி ஜி, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. கொடுங்கோ கொடுங்கோ. அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் देखो जी, செருப்பு देखो விளையாடாத. சாமியார் ஜி, என்ன விட்டு देखो जी, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. குருஜி. வணக்கம் நேயர்களே, நமது கைமா டிவியின் ஒண்டிக்கு ஒண்டி நிகழ்ச்சிக்காக பல சிறப்புகள் வாய்ந்த ஆன்மீக செம்மல் செருப்பு சாமியாரும் ஆன்மீக சக்கரவர்த்தி நைட்டி சாமியாரும் இப்ப யார் உண்மையான ஆன்மீகவாதி என்ற தலைப்புல மோத போறாங்க. இந்தா ஏ இந்தா ஏ இந்தா ஏ இந்தா. பயப்படாதீங்க, ஆசி வழங்கினாரு. நிறுத்தடா. இப்ப யார் ஆன்மீகவாதிங்கிறது தாண்டா இங்க பிரச்சனை. பொம்பளைங்க போடுற நைட்டி எல்லாம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கிற இவனெல்லாம் ஒரு ஆன்மீகவாதியாடா? யோ, நீ ஆன்மீகவாதி ஐயா? காலில் போடுற செருப்பை கையில் தூக்கி போட்டுக்கிட்டு வர்ற போற பக்தர்கள் எல்லாம் செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்க. உன் சிஷ்யம் மூஞ்சிய பாரு. 3 மாசம் முன்னாடி வரைக்கும் தியேட்டர்ல பிளாக் வித்துக்கிட்டு சைதாப்பேட்டில் கல்லா ஓட்டிக்கிட்டு இருந்தான். டேய், மரியாதை கெட்டு போயிடும். நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் ஆன்மீகவாதி தான்டா. சித்திரை மாசம் வெயில் கொளுத்தும்னு சொன்னனே, கொளுத்துச்சுல்ல. மார்கழி மாசம் குளிர் வாட்டி எடுக்கும்னு சொன்னனே, வாட்டிச்சுல்ல. ஆடி மாசத்துல காத்தடிக்கும்னு சொன்னனே. ஆடியில காத்தடிக்குதெல்லாம் அந்த காலம். ஆடியில தள்ளுபடி தருவாங்கன்னு சொன்னேன், நடந்ததா இல்லையா? அது மட்டுமா, காலையில சூரியன் வரும், ராத்திரில சந்திரன் வரும், தை மாசம் பொங்கல் வரும், ஆகஸ்ட் 15 அன்னைக்கு சுதந்திர தினம் வரும்னு நைட்டு சாமியார் சொன்னாரு. நடந்ததா இல்லையா செருப்பு? டேய், நான் கூப்பிட்டா காவேரிய ஓடி வருவாடா. நீ கூட்டா காவேரி மட்டும் தான் வருவா. நான் கூட்டா காவேரியுடைய தங்கச்சிங்க கங்கா, யமுனா, சரஸ்வதி 3 பேரும் வருவாங்க. டேய், நான் சொன்னது நதியடா. இவர் மட்டும் என்ன சீரியலையா சொன்னாரு? நானும் நதியை தான் சொன்னேன். டேய், நீ உண்மையான ஆன்மீகவாதியா இருந்தா உன் வாயில இருந்து லிங்கம் வரவலடா பாப்போம். லிங்கம் என்னடா லிங்கம்? சுயங்கமே வர வைப்பேன். என் கையில வச்சுட்டு எப்படிடா வச்ச? இப்படிதான்
எச்சு பண்ணிட்டான் என் உடம்ப எச்சு பண்ணிட்டான் உன்னை சும்மா விட மாட்டேன் டேய். என்னடா பண்ணுவ என்ன பண்ணுவ அடிச்சுடுவியா என்ன அர்ரா 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 அடிச்சான் டேய் என்ன அடிச்சு ஏய், என்னடா இது? உன்னை குருஜி சாமி பிடிச்சு அடிக்க ஏய், தெரியும் உனக்கு. ஏய், நிறுத்துங்க. ஆன்மீகவாதினா அமைதியா இருப்பாங்க, இப்படி அடிச்சுக்கிறீங்களே. நீங்க ஆன்மீகவாதினா ஏதாவது அற்புதம் செஞ்சு காட்டுங்க. அவ்வளவுதானே இந்த ஆளு ஆஃப் அடிச்சிட்டு அசைன்மெண்ட் நிக்க சொல்லியா பார்க்கலாம். ஐயோ, இந்த அற்புதம் இல்ல. சென்னை நகர்ல மக்கள்லாம் மழை நீரை சேகரிக்க பள்ளம் வெட்டி வச்சுட்டு மழை வரலையேன்னு வானத்தை பார்த்து காத்துட்டு இருக்காங்க. நீங்க உண்மையான ஆன்மீகவாதினா உங்க சக்தியால மழை வர வைங்க பாப்போம். சார், இந்த மாதிரி போலி பசங்களுக்காக என் உண்மையான சக்தியை வெளியிட முடியாது சார். யோ, அப்போ உன்னால மழையை வரவழைக்க முடியாதியா? உன்னால மட்டும் முடியுமாடா? முடியும் ஐயா. எப்படிடா? நாளைக்கு காலையில எங்க நைட்டு சாமியாரு இடி மின்னலோட சென்னையில மழையை வரவழைப்பாரியா? நேயர்களே, நாளை காலையில சைதாப்பேட்டை ஏரியாவுல நைட்டி சாமியார் தனது சக்தியால யாகம் வளர்த்து மழையை வர வைக்க போறார். எல்லாரும் அழைத்து வந்து பாருங்க. சரி, மீண்டும் சந்திப்போம். மழையே வராது, ஊர் செருப்புல அடி வாங்க ஓயா, போறீங்க. நீ அந்த செருப்பால உன் தள்ள அடிச்சுக்க. டேய் கொசுரே, உன்னை ஒரு நாளைக்கு அறுக்கிறது தான்டா. டேய், எந்த நம்பிக்கையில என்னால மழை வர வைக்க முடியும்னு சொன்னேன். மச்சா, நீ உடனே பயந்துராதரா. நான் காலையில வரும்போது ரேடியோ கேட்டு தான் வந்தேன். நாளைக்கு காலையில இடி மின்னலோட பயங்கரமான மழை பெய்ய போகுது மெட்ராஸ்லன்னு சொல்லி இருக்காங்க. நாம குழியில குச்சி போட்டு கொளுத்தி யாகம்போம். அப்ப மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், எங்க சக்தியால தான் மழை வந்ததுன்னு ஊர் பூரா தமக்கு அடிச்சிருவோம். ஆகாக காகா. அன்பர்களே, இப்போது மகிமை மிகு நைட்டி சாமியார் அவர்கள். யாராவது? நீ தாண்டா. ஓ, செருப்பு சாமியாரை விட தான் சக்தி வாய்ந்த சாமியார் என்று நிரூபிப்பதற்காக இந்த குழியில குச்சியை போட்டு கொளுத்தி மந்திரம் சொல்லி மழையை வரவழைப்பாரு. என்னடா கையாடுதே? டைம் ஆயிடுச்சுல. சரி கண்ட்ரோல் பண்ணிக்க. நீ எதனா மந்திரம் சொல்லு, நான் இதுல தீய வச்சு கொளுத்துறேன். சரி போடு. மழை வருது குடை கொண்டு வா. பொத்துக்கிட்டு ஊத்து தடிவானோ, நீயும் ஒத்துக்கிட்டு கூட வர வேணும். அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறது. மேகம் கருக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்தே. மேகம் கருக்குது, சிக்கு ஜாக்கு சிக்கு ஜாக்கு, நல்ல அடிக்குது, சிக்கு ஜாக்கு சிக்கு ஜாக்கு. நான் சாமி மந்திரம் சொல்லலாம், சினிமா பாட்டு பாடுக்கிறீங்க. டேய், சினிமாவில் கதாநாயகி பாடினா மழை வரும், இந்த கர்மம் பாடினா வராதா? இந்த கர்ம யோகி பாடினா வராதா? என்ன சாமி, இவ்வளவு நேரம் பாடியும் மழையே வரல, ஒரே வெயிலாகுது. ஏண்டா, ரேடியோல மழை எத்தனை மணிக்கு வரும்னா? எத்தனை மணின்னு சொல்ல, காலையில வரும்னா. சாமி, ரகசியம் பேசுறதெல்லாம் போதும், முதல்ல மழையே வரவை. இவங்கெல்லாம் இன்னும் 1 மணி நேரத்துக்கு மழை வருமானு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கேள்வி கேட்காத மாதிரி ஏதாவது பண்ணு. அப்படிங்கிற இப்ப நான் சாமி வந்தாமே ஆடுறேன். வருண பகவான் வந்துட்டாருன்னு சொல்லு. பக்த கொடிகளே, மழைக்கு அதிபதி வர்ண பகவான் நம்ம நைட்டு சாமியார் உடம்புல வந்திருக்காரு. ஹலோ, யாரு வர்ண பகவானா வந்திருக்கிறது? டேய், எஸ்டிடியா பேசுற, மெல்லமா பேசுற. வர்ண பகவானே, நீங்க எப்படி எங்க நைட்டு சாமி உடம்புல வந்தீங்க? ஆட்டோ பிடிச்சி வந்தேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? சரி, கோச்சுக்காதீங்க வர்ண பகவானே. நீங்க மழையை சரியா தராதனால நாங்க ஆகாயத்துல மருந்து தூவி செயற்கை மழை உண்டாக்குற முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். நீங்க ஏன் மழையை ஒழுங்கா தரதில்ல? எனக்கு ஆடு கோழி எல்லாம் பலி கொடுங்க. ஆடு கோழியெல்லாம் பலி கொடுத்தா எங்களை அள்ளிக்கிட்டு போய் உள்ள போட்டு அடி பின்னிடுவாங்க சாமி. அப்போ கோழிக்கு பதிலா சிக்கன் 65 கொடுங்க. ஆடுக்கு பதிலா மட்டன் சுக்கா கொடுங்க. ஓ, என்ன சாமி இப்படி திடீர்னு மாத்திட்டீங்க? அரசாங்கமே சட்டத்தை மாத்தும் போது ஆண்டவன் சட்டத்தை மாத்த கூடாதா? தாராளமா மாத்தலாம் சாமி, உங்க கருணையே கருணை. அப்பா கேட்டீங்களா? சாமிக்கு போய் சிக்கன் 65, மட்டன் சுக்கா வறுவல் எல்லாம் வாங்கிட்டு வாங்கப்பா, வாங்கிட்டு வாங்க. ஏங்க, சாமி சாப்பிடுது, சிசி எங்க சாப்பிட்றான்? கம்பெனி கொடுக்கறதுக்காக சும்மா இரு. சாமி சாப்பிட்டதும் வரும்ல? வந்துடும். எங்க வாங்கினதுன்னு தெரியல, கொமட்டுது. அதெல்லாம் ஒண்ணு நல்லா தான் இருக்கு. சாமி, நீ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாச்சு, மழை வராம தெரியல, வெயில் தான் காயுது. வர்ண பகவான் இப்பதானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ஜீரணமானோன்னு மழை வரும், அவசரப்படக்கூடாது. போதும், தட்டை கழுவியாச்சு. எதுலையுமே ஒரு சுத்தம் இருக்கணும்பா. இப்பதான் ஏப்பம் வந்திருக்கு, மழை வரும். சாமி, மழை வரும் நம்பி 10,000 ரூபாய் செலவு பண்ணி வீட்டை சுத்தி பல நோண்டி வச்சுக்கிறேன், மழையை தான் காணும். டேய், நாம ரேடியோ நம்பி மோசம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப ரேடியோ வச்சு பாரு, மழையை பத்தி கேட்போம். ஏய் ரேடியோ விடா. சென்னையில் மையம் கொண்ட வடகிழக்கு பருவக்காற்று குஜராத்தை
சென்றடைந்தது. அங்கு பெருத்த மழை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு. மழை பெஞ்சிருச்சு பாத்தீங்களா? எங்க சாமி பெஞ்சது? பாத்தீங்களா, நாங்க இங்க யாகம் வளர்த்தோம், குஜராத்ல மழை பெஞ்சிருக்கு. அப்ப இங்க மழை பெய்யறதுக்கு குஜராத்ல யாகம் வளர்க்கணுமா? ஆமா, கரெக்ட். சீக்கிரம் குஜராத் போங்க சாமி, எப்படியோ மழை வந்தா சார் தான். போறதுக்கு பைசா வேணுமே, யாரு கொடுக்கறது? இந்தாங்க சாமி, இதுல 2500 ரூபாய் பணம் இருக்கு, எல்லார்கிட்டயும் வசூல் பண்ண பணம். சீக்கிரம் போய் மழையை வர வைங்க. போய்ஸ் எஸ்கேப் பண்ணலாமா? எஸ்கேப் ஆயிடலாம். வருது மழை வருது. ஓம் போடே. வருது மழை வருது. ஓம் போடே. வருது மழை வருது. ஓம் போடே. வருது மழை வருது. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.